ரெக்கார்டிங். ஓகே, ரெக்கார்டு ஆயிடுச்சு. Now what you can do is, see, இப்போ வந்து நம்ம டிஃபால்ட் ஹோம் வந்து ஆப் கிளைண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரொடக்ட்னு போட்டேன், ரைட்டா? ஓகே, என்ன பண்றேன், ஒரு அந்த டிஎன்எஸ் நேம்ஸ் காப்பி பண்ணேன், அந்த ஃபைலை அங்கே போயிட்டு காப்பி பண்ணி விண்டோஸ்ல சார் விண்டோஸில் போயிட்டு அந்த டிஎன்எஸ் நேம்ஸ் அட்மின் டிஎன்எஸ் நேம் காப்பி பண்ணேன். உள்ள போயிட்டு சார் இல்ல சும்மா அப்படியே காப்பி ரைட் கிளிக் காப்பி காப்பி நேராக டி கொண்டு போ. டியில் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணேன். டி உன் பேரில் ஏதோ இருக்கா, ஞானவேல், டபுள் கிளிக் பண்ணாத, இங்கே பேஸ்ட் பண்ண. ஓ வெயிட், நேரம் என்ன பண்ணுறேன், நேராக கமெண்ட் பண்ண போ. ஒன்றும் பண்ணாது, கமெண்ட் பண்ண போ. ஓகே, எக்ஸிட், செட் ஸ்பேஸ் டிஎன்எஸ் கேபிட்டல், டிஎன்எஸ் அண்டர்ஸ்கோர் அட்மின், admin capital equal to d:/ஞானவேல், அந்த ஃபோல்டர் அடி d:/ஞானவேல். பேக் ஸ்லாஷ் வராது, என்ட்ரடி இதை எடுத்துட்டு இன்ட்ரெஸ்டியா. இப்போ டிஎன்எஸ் பிங், இப்போ வந்து டிஎன்எஸ் பிங் நோக்கி அடி. அங்கேதான் யூஸ் பண்றான். ஓகே, அந்த இப்போ ட்ரை பண்ண செட்டு எடுக்க மாட்டேங்கிறான். விடுவோம் தேங்க். அந்த அட்மின் ஃபோல்டர் ரீநேம் பண்ணு. அந்த அந்த இப்போ காப்பி பண்ண இடம் கிளைண்ட் நெட் இருக்கலாம், இப்போ ரீநேம் பண்ணாத. விண்டோஸ்ல சார் ஆமாம், விண்டோஸ் அதில் போயிட்டு அந்த நீ பேக் போ. பேக் அந்த இதுக்கு நீ d: சம்திங் போனால இன்னொன்று இங்கே போயிட்டு அட்மின் ஃபோல்டர் நெட்வொர்க் அட்மின் இருக்குல்ல, நெட்வொர்க் கிளிக் பண்ணு. இல்லை, ரீநேம் பண்ணிட்டேன், டிஎன்எஸ் நேம்ஸ் ரீநேம் பண்ணி விட்டேன். இதான் நேம் கூட டிஎன்எஸ் நேம்ஸ் அண்டர்ஸ்கோர் பேக்கப். என்னைக்கும் அப்படி கூட பேக். ஓகே போட்டு எஸ், என்னைக்கும் டிஎன்எஸ் நேம்ஸ் அண்டர்ஸ்கோர் பேக்கப் .org அப்படின்னு கிரியேட் பண்ணு. இது டாட் பேக், நோ 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 நோ. இப்போ போயிட்டு டிஎன்எஸ் நேம்ஸ் டாட் பேக் போடும். டாட் இல்லை, ஓகே ஓகே, தப்பு கிடையாது. என்ட்ரடி அண்டர்ஸ்கோர் பேக் .org கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது, ரைட்டா? அண்டர்ஸ்கோர் பேக் .org அவ்வளோதான். அப்படி என்ட்ரடி. இப்போ போய் டிஎன்எஸ் பிங் அடி அப்போ SQL plus u slash ட்ரை பண்ண. SQL plus u1/u1 at Nokia. Enter. Exit ready. Now I am sure. அவன் வந்து இப்போ SQL over எடுக்கிறாம சொல்லல. Set TNS underscore admin equal to capital. TNS underscore admin. ஆமாம், right, equal to d:/. Enter. இப்போ டிஎன்எஸ் பிங்கடி கூல் சம. ஓகே, ஸோ அவன் யூஸ் பண்ணுற இப்போ போயிட்டு ஜானவேல் கூட ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், ஞானவேலை தான் யூஸ் பண்ணுறான், கரெக்டா? ஓகே, நேற்று இந்த டெமோ எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. நான் நினச்சேன் அந்த d:/app client தான் ரீட் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எப்படி காமிக்கிறது, எனக்கு ஆக்சுவலாக டிஎன்எஸ் பிங் கொடுக்கும்போது அந்த d:/ஞானவேல் வரணும், 11 வரும் ஆக்சுவலாக. இந்த பாத் சொல்றீங்க சார்? அந்த பாத்து மாறும் ஆக்சுவலா. ஓகே, பட் இட் டிட்ன்ட் சேஞ்ச், அதான் பிரச்சனை. ஓகே, நோ இட்ஸ் ஓகே. சோ இப்போ வந்து இந்த SQL.net எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? கிளையன்ட் கனெக்ட் மட்டும் இல்ல, இது வந்து 2-3 மேட்டர் இருக்கு. ரைட்டா? இப்போ வந்து என்ன தெரியுமா, 11G கிளையண்ட்ல இருந்து நான் கனெக்ட் பண்றேன்னு வச்சுக்கேன், 12C அப்போ எரர் வரும், ஆத்தென்டிகேஷன் எரர் மாதிரி வரும். அந்த இடத்துல போயிட்டு SQL.org வந்து சில பேராமீட்டர்ஸ் மாடிஃபை பண்ணலாம். அது மட்டும் அலோவ் பண்ணலாம். லைக் எனக்கு வந்து டைம் அவுட் பேராமீட்டர்லாம் செட் பண்ணலாம் SQL.org. அது மட்டும் இல்லாம கனெக்ஷன் வந்து நம்ம டிஎன்எஸ் நேம்ஸ் வச்சு கனெக்ட் பண்ண மட்டும் அவசியம் இல்லை. யூ கேன் யூஸ் LDAP யூஸ் பண்ணலாம், சி மேனேஜர் யூஸ் பண்ணலாம், நிறைய இருக்கு அந்த மாதிரி.
ரைட்டா? ஈஸி கனெக்ட்லாம் இருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த நீ போய் ஓபன் பண்ணாத, அங்க போ, விண்டோஸ்ல போ. நீ பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் டைம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பேன் எப்போதுமே. எடிட் பண்ண இந்த கனெக்ஷனோட ப்ரியாரிட்டிங்க செட் பண்ணலாம். எடிட் ஓபன் பண்றா, ஓபன் வித் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணு, நோட் பேட் வாட் எவர் இட் இஸ். இங்க பார், டைரக்டரி பார் ஃபர்ஸ்ட் டிஎன்எஸ் டைம்ஸ் தான் செக் பண்றான். இந்த இடத்துல நீ எல்டாப் வச்சுன்னா என் ஃப்ரண்ட்ல எல்டாப் கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி சில பேராமீட்டர்ஸ்ல நீங்க நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஓகே, விண்டோஸ்க்கு என்டிஎஸ் ஆத்தென்டிகேஷன் கொடுப்பானுங்க. அது மட்டும் இல்லாம யூ ஹேவ் இப்போ வந்து கூகுள்ல போயிட்டு ஒரு ஒன்று சொல்றேன். ஓகே, கூகுள் போ. skillnet.org skillnet.org ஸ்பேஸ் ஹலோ ஹலோ மட்டும் அலோ மட்டும் வெயிட் அந்த அலோடு லாகின் கிளையண்ட் வெர்ஷன்ல கிளிக் பண்ணு. இந்த லாஸ்ட் செகண்ட் லாகின் வெர்ஷன் சர்வர் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா அது 2-3 இருக்கு. அது மாதிரி ரைட்டா, பேராமீட்டர்ஸ். இப்போ வந்து 8ன்னு ஒன்று இருக்கு கிளைண்ட்டுக்கு. அது அந்த பேராமீட்டர் மறந்துச்சு எனக்கு. அது கொடுத்தீங்கன்னா ஸோ 11G to 12C கனெக்ட் பண்ணலாம், கனெக்ட் பண்ண முடியாது. அந்த ஆத்தென்டிகேஷன் எரர் வருவான். ஓகே, 11G சாஃப்ட்வேர் தான் இன்ஸ்டால் பண்ணு. இருக்கு வச்சிருக்க 11G தான் கிளைண்ட் வச்சிருக்கலாம். அப்போ 11G கிளைண்ட் வச்சிருக்கல நீ? சரி 11G கிளைண்ட் வச்சிருந்தீங்கன்னா மேல பாரு, கிளிக் பண்ணாத. அதேதான். ஓகே, ஸோ சொல்லுவோம். ஓகே, அதெல்லாம் நீ செட் பண்ணலாம் தான். அவங்க அதேதான் நோ ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால் இருந்தது பத்தியா? இப்போ கொஞ்சம் முன்னாடி கிளிக் பண்ணு. லாஸ்ட்ல அதேதான் கிளிக் பண்ணு. இந்த எரர் வரும். ஓகே, இந்த எரருக்குலாம் சொல்யூஷன் வந்து நீ SQLnet ஒரு ஃபைல்ல போயிட்டு நீ யூ டு ஃபிக்ஸ் இட். அதுக்கு தான் வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? மேலே போ, ஸ்க்ரால் பண்ணு கீழே வா. துர்கா SQLnet.allowed login version square இது SQLnet வரல செட் பண்ண சொல்லுவானுங்க. ரைட்டா? 8 or 10 now whatever it is you can give that. Okay, see the default way, whereas it is 11 in Oracle 12C for all clients version 10 and below may get this error. புரியுதா? அதாவது 10 Oracle 10 யூஸ் பண்ணினோம் இல்லை இன்னும் இந்த இஷ்யூ வரும். அது நீ சால்வ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கனெக்ஷன் டைம் அவுட் பேராமீட்டர்லாம் இருக்கு. ஓகே, இப்போ வந்து நீ ஆப் சர்வர்லேருந்து நீ கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், நீ வந்து ஒரு 5 minutes தான் டக்குன்னு ஐடில் டைம் அவுட் வெளியே வந்துடும். ஓகே, ஐடில் இருந்தால் டக்குன்னு டிஸ்கனெக்ட் ஆகிடும். இல்லை எனக்கு ரொம்ப நேரம் there is 1 or 2 hours வைக்கணும் அப்படின்னா யூ கேன் செட் தட் பேராமீட்டர்ஸ். கனெக்ஷனுக்குலாம் சிலது இருக்கு. ஓகே, கனெக்ஷன் டைம் அவுட் சர்ச் பண்ணிப்பார், அதில் வரும். ரைட்டா? ஸோ சில பேராமீட்டர்ஸ் இருக்கு. SQL டைம் அவுட் எக்ஸ்பயர் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதை நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, உனக்கு இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு மட்டும் தெரிஞ்சுக்கோ. எரர் வரும்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தேன். ஓகேவா? SQLnet ஒரு எதுக்கும் தெரியுதா? அதை வச்சுட்டு you can fix this. இப்போ நம்ம அதுக்குள்ள கனெக்ஷன் அண்ட் டைம் எல்லாம் கொடுக்கலாம். கனெக்டிங் டைம், ஐடி டைம் கொடுக்கலாம். ஓகே, அப்ப நம்ம ஆர்க்ல எந்த ஃபைல் ரன் ஆறனாலும் அந்த டாட் வரல நம்ம அந்த மாதிரி கொடுக்கலாம் சார். இல்ல இத மட்டும் தான் கொடுக்கணும். புரியல. ஆர்க்ல இல்ல கனெக்டிங் அண்ட் டைம், ஐடி டைம்ல நம்ம டாட் வர ஃபைல் எந்த ஃபைல்னா கொடுக்கலாமா? இல்ல SQLnet ஓவர்ல மட்டும் தான் கொடுக்கணும். அத சொல்லிருக்கோம். நீ SQLnet ஓவர் எந்த ஃபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க. TNS ஓவர், SQLnet ஓவர் இது கிளையன்ட் சைடுல மட்டும். ஓகே, அதே மாதிரி சர்வர் சைடுல SQLnet ஓவர் அண்ட் இது இருக்கு. ஆனா இந்த இருக்குல்ல SQLnet allowed login வெர்ஷன்ல வந்து சர்வர்ல தான் கொடுக்கணும், நாட் இந்த கிளையன்ட் சைடு. ஓகே, இப்போ நம்ம சர்வர் சைடுல தான் கொடுக்கணும். ரைட்? ஆமா, சர்வர் சைடுல கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி கனெக்ஷன் டைம் எல்லாமே சர்வர் சைடுல தான் கொடுப்பீங்க. ஏன்னா மத்தவங்க புரியுதா, எதுவுமே வந்து கிளையன்ட் சைடுல கிடையாது. சர்வர் சைடுல listener.org and SQLnet ஓவர் யூஸ் பண்ணுவீங்க ரெகுலரா. ஓகே, அண்ட் சம்டைம்ஸ் TNS-OR யூஸ் பண்ணுவீங்க. இப்போ DB லிங்க்லாம் கிரியேட் பண்ணீங்கன்னா அங்க TNS வரும். ஓகே, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இல்ல டர்ன் பண்ண போறோம் சார். விண்டோஸ்ல வேற என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் நம்ம சர்வர் சைடுல சேஞ்ச் பண்ணனும். சர்வர் சைடுல சேஞ்ச் பண்ணதெல்லாம். ஓகே,
ஸோ இதெல்லாம் சர்வர் சைடில் போய் அலோட் லாக் ஆன் வெர்ஷன் சர்வர்லாம் வந்து நீங்கள் இதில் போய் கொடுக்கணும் சர்வரில்.